பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்குள்ளான மல்லாகம் நீதவான் தனது பதவியை துறந்தார். பரந்தன் ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் ஆரம்பம். தங்க ஆலையில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் லோரி குறித்து வெளியான திடுக்கிடும் தகவல்கள். கிளிநொச்சியில் மாவட்ட மருத்துவமனை தொடர்பில் தேவையற்ற வதந்திகள். போர்களை உருவாக்கும் மதவாதமும் இனவாதமும் ஐநா சபையில் அனுரவின் உரை. ஈஸ்டர் தாக்குதலுக்கு நீதி வேண்டும், சஜித் மீளவும் வலியுறுத்து. தியாகி திலீபனை நினைவு கூர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இரத்த தானம். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தொடர்பான ஐநா குழு ஜெனீவாவுக்கு சென்ற நீதியமைச்சர். மனுச நாணயக்காரவை வாக்குமூலம் வழங்க லஞ்சம் அல்லது ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைப்பு. நீதவானுக்குரிய கண்ணியமான நடத்தைகளை வெளிப்படுத்தாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளுக்குள்ளான மல்லாகம் நீதவான் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். யாழ்ப்பாணம் மல்லாகம் நீதவான் நீதிமன்ற நீதவானுக்குரிய கண்ணியமான நடத்தைகளை வெளிப்படுத்தாமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து மல்லாகம் சட்டத்தரணிகள் சங்கம் நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு முறைப்பாடுகளை மேற்கொண்டது. முறைப்பாட்டின் பிரகாரம் நீதி சேவை ஆணைக்குழுவினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் நீதவான் தனது பதவி விலகல் கடிதத்தை நேற்று முன்தினம் செவ்வாய்க்கிழமை நீதி சேவை ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளார். அவரது பதவி விலகலை நீதி சேவை ஆணைக்குழு ஏற்றுக்கொண்டதை அடுத்து நேற்றைய தினம் புதன்கிழமை மேல் நீதிமன்ற நீதிபதி மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்துக்கு விஜயம் செய்த நிலையில் நீதவானின் சமாதான அறை மற்றும் நீதிமன்றத்தில் நீதவானின் கட்டுப்பாட்டில் இருந்த பொருட்கள், ஆவணங்கள் என்பன மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் நீதவான் நீதிமன்ற பதிவாளரிடம் கையளித்தார். வடக்கில் நிலவிய யுத்த சூழல் காரணமாக கைவிடப்பட்டிருந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை விரைவில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. கலாச்சாரம் மற்றும் பௌத்த சாசன விவகாரங்கள் அமைச்சர் கேதும சுனில் செனவி குறித்த தகவலை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில் ஆப்புச்சூடா மற்றும் குளோரின் உற்பத்தி தொழிற்சாலையாக பரந்தன் ரசாயன தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. தொழிற்சாலையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான சாத்தியவள ஆய்வுகள் தற்போதைக்கு பூர்த்தியடைந்துள்ள நிலையில் நாட்டின் நீர்வளத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் தேசிய முக்கியத்துவமிக்க பங்களிப்பை இத்தொழிற்சாலை வழங்கும். தொழிற்சாலை மீண்டும் ஆரம்பிக்கப்படுவதன் ஊடாக நேரடியாக 150 பேர் அளவில் வேலைவாய்ப்புகளை பெறுவார்கள். மறைமுகமாக சுமார் 2000 பேர் வருமானம் பெற தொடங்குவர். பரந்தன் ரசாயன தொழிற்சாலையானது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் பங்களிப்புடன் தனியார் மற்றும் அரசாங்கம் கூட்டிணைந்த வர்த்தகமாக மேம்படுத்தப்படும் என அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். சில நாட்களுக்கு முன்பு தங்க ஆலை சீனி மோதிரவில் நடந்த மிகப்பெரிய போதைப்பொருள் கடத்தலில் முக்கிய சந்தேக நபர்களில் ஒருவராக இருந்து பின்னர் மருத்துவமனையில் இறந்த நபரின் மகன் போலீஸ் விசாரணையின் போது பல முக்கியமான உண்மைகளை வெளிப்படுத்தியுள்ளார். குறித்த நபர் தற்போது போலீஸ் காவலில் உள்ள நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த போதைப்பொருள் கப்பல் கடல் வழியாக இவ்வாறு தரையிறங்கியது என்பது குறித்த முழு விவரங்களையும் தடுப்பு காவலில் உள்ள நபர் போலீசாரிடம் வெளிப்படுத்தியுள்ளார். சந்தேக நபரின் கூற்றுப்படி அவர் தனது தந்தை இறந்த 2 இளைஞர்கள், லொரியின் உரிமையாளர் மற்றும் தலைமறைவாக இருந்த மற்றொரு நபருடன் 21ஆம் தேதி இரவு 7 மணியளவில் சினிமோதரவில் உள்ள மகாவெல்ல கடற்கரைக்கு வந்துள்ளார். போதைப் பொருட்களை ஏற்றிச் சென்று 2 கடற்தொழிலாளர் படகுகள் இரவு 11:30 மணியளவில் கரை அடைந்தது. படகுகளில் ஒன்று கவிழ்ந்தது. அதிலிருந்த போதைப் பொருட்கள் கரை ஒதுங்கியுள்ளன. பின்னர் போதைப் பொருட்கள் லொரிகள் மூலம் சினிமோதரவில் உள்ள சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டது. வீட்டுக்கு கொண்டு வரப்பட்ட போதைப் பொருள் பொதியை தனது தந்தை மற்றும் இறந்த 2 இளைஞர்களால் பொது செய்யப்பட்டதாக சந்தேக நபர் ஒப்புக்கொண்டுள்ளார். வீட்டின் கதவை பூட்டிய நிலையில் அவர்கள் இந்த வேலையை செய்ததாகவும் பின்னர் பொது செய்யப்பட்ட பொதிகளை சம்பந்தப்பட்ட லொரிகளில் ஏற்றிச் சென்றதாகவும் அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய 3 லொரிகளில் 3 உரிமையாளர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபரை கல்கிசை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய பின்னர் செப்டம்பர் 29ஆம் தேதி வரை தடுத்து வைத்து விசாரணைக்குட்படுத்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அங்கு 284 கிலோ 414 கிலோகிராம் ஹெரோயின் மற்றும் 420 கிலோ 760 கிராம் ஐஸ் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டது. போலீசாரின் கூற்றுப்படி கண்டுபிடிக்கப்பட்ட போதைப் பொருட்களின் மொத்த எடை 705 கிலோகிராம் 174 கிராம் என்பதுடன் இதன் பெறுமதி 9,888 மில்லியன் என தெரிவிக்கப்படுகிறது. ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிரணிகள் ஊரணியில் திரண்டால் அதற்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்று தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பிரதி தலைவர் வி. ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில், எதிரணிகள் ஒன்றிணைவதற்குரிய சூழ்நிலை ஏற்பட்டால் நிச்சயம் அதனை செய்ய வேண்டும். தேசிய மக்கள் சக்தி அரசு முன்னெடுக்கும் சிறந்த வேலை திட்டங்களுக்கு ஆதரவு அளிக்கப்படும். தவறிழைக்கப்பட்டால் நிச்சயம் அவற்றை எதிர்ப்போம். மக்கள் வாக்களிக்கும் வரை அரசியலில் ஈடுபடும் எண்ணத்துடன் தான் இருக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார்.
நெதர்லாந்து அரசின் நிதி உதவியில் கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் பராமரிப்பு சிறப்பு மையம் தொடர்பில் தேவையற்ற வதந்திகள் பரப்பப்படுவதாக வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்ட பொது மருத்துவமனை வளாகத்தில் அமைந்துள்ள மகப்பேற்று மற்றும் பெண் நோயியல் பராமரிப்பு சிறப்பு மையத்தின் பெண் நோயியல் விடுதியின் தேவைக்கான பகுதி ஆளுநரால் நேற்று புதன்கிழமை காலை ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், இந்த மருத்துவமனையை முழுமையாக இயக்குவதான் எங்கள் நோக்கம். அதற்குரிய ஆளணிக்கான அனுமதியை பெற்றுக்கொள்வது தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதே நேரம் இந்த மருத்துவமனையை தற்போது இயங்குவதற்கு நடவடிக்கை எடுத்த கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை நிர்வாகத்துக்கு எனது நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் வடக்கு மாகாண பிரதம செயலாளர் தனுஜா முருகேசன், வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் ஜெயராணி, கிளிநொச்சி மாவட்ட பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் அசேல, கிளிநொச்சி மாவட்ட மருத்துவமனை அத்தியட்சர் பிரபாத், மருத்துவர்கள், தாதியர்கள், உத்தியோகத்தர்கள் மற்றும் நோயாளர் நலன்பு சங்கத்தினர் ஆகியோர் கலந்து கொண்டனர். மதவாதமும் இனவாதமுமே உலகில் போர்களை உருவாக்குவதாக ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். போதைப் பொருள் மற்றும் அதற்கான சந்தை இன்று உலகளாவிய ரீதியில் பல பிரச்சினைகளை உருவாக்கி வருகிறது. போதைப் பொருள் வர்த்தகம் நாடுகளுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதோடு அவை உலகளாவிய அரசியலுக்கும் சுகாதாரத்துக்கும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. அதேவேளை உலகளாவிய நன்னடத்தைக்கு அது அச்சுறுத்தலாக அமைகிறது. போதைப் பொருள் மற்றும் குற்றங்களுக்கு எதிராக இலங்கை அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுத்து வருவதோடு நான் உங்கள் அனைவரையும் உலகளாவிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பதற்கு முன்வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். போதைப்பொருள் வர்த்தகர்களுக்கு எதிராக உலகளாவிய ரீதியில் உரிய தண்டனைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். அத்துடன் போதைப் பொருளால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவுவதற்கான மாற்று மறுவாழ்வு மையங்கள் அமைக்கப்பட வேண்டும். இதேவேளை ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு ஊழல் தடையாக இருப்பதோடு அது ஜனநாயகத்துக்கு எதிராக செயற்படுகிறது என்பதை நாம் நம்புகிறோம். அத்துடன் ஊழல் வறுமைக்கு வழிவகுக்கிறது. ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை எடுப்பது ஆபத்தான ஒரு விடயமாக இருந்தாலும் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காமல் இருந்து அதனை விட முடியாது. இதேவேளை மனித உரிமைகள் தொடர்பான உலகளாவிய பிரகடனம் மனித இனத்தின் குறிப்பிடத்தக்க வெற்றியாகும். மனித நாகரிகத்தின் வெற்றிகள் ஓரிரவில் நடப்பது அல்ல, அவை பல்வேறு தியாகங்களின் விளைவுகளாகும். அதேபோல் ஊழலுக்கு எதிரான முதலாவது படி கனமாக இருந்தாலும் அதனைத் தொடர்ந்து 1000 இலகுவான படிகள் வரும் என்பதில் நான் நம்பிக்கை வைத்துள்ளோம். நான் 22 மில்லியன் மக்களை கொண்டு ஒரு தீர்வை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றேன். எமது நாட்டின் சனத்தொகையில் 0.3% நாங்கள் அளவில் சிறியதாக இருந்தாலும் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பித்துள்ளோம். இதேவேளை நாம் உலகளாவிய ரீதியில் நடைபெறும் யுத்தங்களை கண்டிக்கின்றோம் என தெரிவித்துள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி நிலைநாட்டப்பட வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சையத் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் பாதிக்கப்பட்ட மக்கள் நீதியான விசாரணையை கூறுகின்றனர். எனினும் நிலைமை தற்போது பாரதூரமாகியுள்ளது. ஜெனீவாவில் தற்போது நடந்து வரும் கலந்துரையாடலில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்ட குடும்பம் ஒன்றின் தந்தை சூம் தொழில்நுட்பத்தின் மூலம் இணைந்து கொண்டு இலங்கையில் நடந்து வரும் விசாரணைகளில் திருப்தி இல்லை என குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற விடயங்கள் நாட்டுக்கு பொருத்தமில்லாத விடயங்கள் என்பதால் இது பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி நிலைநாட்டுவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் தியாகி திலீபனின் தியாகத்தை நினைவு கூறும் வகையில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. கலைப்பீடம் ஒன்றலில் கைலாசபதி கலையரங்குக்கு அருகாமையில் தற்போது திலீபனை நினைவு கூறும் வகையில் இரத்த தானம் இடம்பெற்றது. யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தால் ஏற்பாடு செய்யப்பட்ட குறித்த இரத்த தான நிகழ்வில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் அதிகமானோர் இணைந்து கொண்டு இரத்த தானம் செய்துள்ளனர். தியாக தீபம் திலீபன் அவர்களது 38வது நினைவேந்தல் பருத்தித்துறை தியாகி திலீபன் அவர்களது நினைவிடத்தில் 2வது நாள் வடமராட்சி மக்களால் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது. நேற்றைய தினம் காலை 9:55 மணியளவில் தியாகதீபம் திலீபனது 38வது நினைவேந்தல் பருத்தித்துறை தியாகி திலீபன் அவர்களது நினைவிடத்தில் 2வது நாள் வடமராட்சி மக்கள் நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டது. இதில் முதல் நிகழ்வாக பொது சுடர்னை ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வடமராட்சி அமைப்பாளர் சிவகுமார் ஏற்றி வைக்க மாவீரர் லெப்டினன்ட் தென்றல் சகோதரரும் ஜனநாயக போராளிகள் கட்சி தலைவருமான வேந்தன் மலர் மாலையினை தியாகி திலீபன் புகைப்படத்துக்கு அணிவித்ததைத் தொடர்ந்து சிரேஷ்ட ஊடகவியலாளர்கள் காண்டீபன் அவர்களால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தொடர்ந்து காணாமல் போனவர்கள் மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் பிரதிநிதிகளால் அஞ்சலி செலுத்தப்பட்டது. தியாகதீபம் திலீபன் அவர்களது 10வது நாள் நினைவேந்தல் நேற்றைய தினம் திருகோணமலை சிவன் கோவில் அருகில் அமைந்துள்ள தியாகதீபம் திலீபனின் திருவுருவப்படம் வைக்கப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெற்றது. இதேவேளை நிகழ்வில் மனித உரிமை செயற்பாட்டாளர் பாதிக்கப்பட்ட அவர்கள் கலந்து கொண்டு உணர்வுபூர்வமாக மலரஞ்சலி செலுத்தினர். இலங்கை ரூபாய் மட்டும் உள்நாட்டு பரிவர்த்தனைகளுக்கு சட்டபூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட நாணயமாக உள்ளது என மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்க மீண்டும் வலியுறுத்தியுள்ளார்.
கிரிப்டோ கரன்சி உலகளவில் மெய்நிகர் நாணயத்தின் ஒரு வடிவமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் இலங்கை அதை சட்டபூர்வமான நாணயமாக அங்கீகரிக்கவில்லை என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். அனைத்து உள்நாட்டு பரிவர்த்தனைகளும் இலங்கை ரூபாவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என கூறிய பிற நாணயங்களில் எந்தவொரு கட்டணமும் செலுத்த அந்நிய செலாவணி சட்டத்தின் கீழ் முன் ஒப்புதல் தேவை என மத்திய வங்கி ஆளுநர் தெரிவித்துள்ளார். ஏற்றுமதி வருமானம் ஈட்டுபவர்களுக்கு அமெரிக்க டாலர்களில் சில பரிவர்த்தனைகள் நடந்த சட்டத்தின் கீழ் வரையறுக்கப்பட்ட நெகிழ்வுத்தன்மை வழங்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த ஏற்பாட்டுக்கு வெளியே நாட்டுக்குள் உள்ள அனைத்து நிதி பரிவர்த்தனைகளும் ரூபாயில் இருக்க வேண்டும். இலங்கையில் தற்போது கிரிப்டோ கரன்சியை நிர்வகிக்கும் சட்டம் இல்லை. சில தனிநபர்கள் பல்வேறு வழிகளில் டிஜிட்டல் சொத்துக்களை பெற்றிருந்தாலும் மத்திய வங்கி கிரிப்டோ கரன்சியை செல்லுபடியாகும் முதல் கருவியாக அங்கீகரிக்கவில்லை. கொழும்பு மாநகர சபை சந்தையில் சந்தை செய்யப்படும் வர்த்தகம் பங்குகள் போன்ற ஒழுங்குபடுத்தப்பட்ட சொத்து வகைகள் இல்லாமல் கிரிப்டோ கரன்சி நிதி ஒதுங்கும் முறையில் வகைக்கும் வெளியே உள்ளது. இலங்கை ரூபாயை மட்டுமே செல்லுபடியாகும் நாணய அலகாக சட்டம் அங்கீகரித்தது என்றும் கிரிப்டோ கரன்சியை எந்த வகையான கொடுப்பனவுகளையும் பயன்படுத்த முடியாது என நந்தலால் வீரசிங்க தெரிவித்துள்ளார். வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கை தொடர்பிலான முதலாவது இடைக்கால மீளாய்வு அமர்வு நாளை இடம்பெறவுள்ளது. இதன்போது காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்துக்கு கிடைக்கப்பெற்றுள்ள 14,988 முறைப்பாடுகள் தொடர்பில் மற்றும் காணாமல் ஆக்கியமை தொடர்பில் இலங்கை இராணுவ உறுப்பினர்கள் மீது முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளுக்கு சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்வதை இடைநிறுத்தியமை தொடர்பில் மீளாய்வு செய்யப்பட உள்ளது. 1983ஆம் ஆண்டு மற்றும் 2009ஆம் ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் உள்நாட்டு போரினால் இடம்பெற்றதாக கூறப்படும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் சபை மீளாய்வு செய்ய எதிர்பார்த்துள்ளதாக ஜெனீவா செய்திகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த மீளாய்வின் போது காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான ஐக்கிய நாடுகள் சபைக்கான அலுவலக பிரதிநிதி உடன் இணைந்து செயற்பட தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது. இந்த மீளாய்வு தொடர்பாகவும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பான குழுவின் முதலாவது இடைக்கால மீளாய்வு அமர்வில் பங்கேற்கும் நோக்கில் நீதியமைச்சர் கசன நாணயக்கார் உள்ளிட்ட அதிகாரிகள் நேற்று ஜெனீவா சென்றுள்ளனர். காணாமல் போனவர்கள் தொடர்பில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள புதிய வேலை திட்டம் தொடர்பில் இலங்கை மக்கள் பிரதிநிதிகள் குழு இது தொடர்பான விடயங்களை முன்வைக்க உள்ளதாக நீதியமைச்சு தெரிவித்துள்ளது. சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் காணாமல் போனவர்கள் தொடர்பான அலுவலகத்தின் அதிகாரிகளும் இந்த குழுவில் உள்ளடங்குகின்றனர். வலிந்து காணாமல் ஆக்கப்படுவதிலிருந்து அனைத்து நபர்களையும் பாதுகாப்பதற்கான சாசனத்தின் ஒரு பங்காளராக இலங்கை 2016ஆம் ஆண்டு முதல் இணைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தின் போதைப்பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்து கடுமையான சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக பிவித்துறைகள உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடும் போது உதய கம்மன்பில மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்த கைதுகள் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரர்களுக்கான போட்டியாளர்களை அகற்றுவதற்கான ஒரு தந்திரமாக இருக்கலாம். உண்மையான ஒழிப்பு நடவடிக்கை போதைப்பொருள் விலைகளில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு, போதைப்பொருள் பற்றாக்குறை மற்றும் அதிகரித்த மருத்துவமனை சேர்க்கை மற்றும் மறுவாழ்வு நிலைய சேர்க்கை போன்ற போதைப்பொருள் தொடர்பான சமூக பிரச்சினைகள் அதிகரிப்புக்கு வழிவகுக்கும் என குறிப்பிட்டுள்ளார். இன்னும் இதுவரை இந்த விளைவுகள் எதுவும் காணப்படவில்லை என உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். அத்துடன் பாதாள உலகத்தை ஒழிப்பதாக அரசாங்கம் கூறிய போதிலும் துப்பாக்கிகளை கூட குறையவில்லை. மேலும் தாம் அறிந்த தகவலின்படி போதைப்பொருள் பற்றாக்குறை இல்லை எனவும் அதன் விலைகள் நிலையானதாக உள்ளது என பிவித்துறைகள உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.